ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ அந்த ரெப்போ ரேட் கட் பண்ணி விட்டாங்க. 100 பேசிஸ் பாயிண்ட் அளவுக்கு 4 தவணைகளை கட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால நாட்டில் ஒரே சுபிச்சம் ஏற்பட்டுருமா, தேனாரும் பாலாரும் ஓடுமான்னு கேட்டால் அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் வந்து பெரிய பூம் போகுமான்னு கேட்டால் அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி வந்து கடனுக்கான வட்டி விகிதம் குறையுது. அப்போ எல்லாருமே வந்து வீடு வாங்குவாங்க, வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 BHK வாங்குவாங்க, எல்லாருமே கார் வாங்குவாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஹேட்ச்பேக் காராவது வாங்குவாங்க. அப்போ எல்லாருமே மக்கள் அனைவருமே வந்து வீடு வாங்கி கார் வாங்கி சுபிச்சமாக சந்தோஷமாக ரீல்ஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்க போகிறதே கிடையாது. இந்த உண்மையில் வந்து உண்மையான காரணம் என்னென்னு நம்ம உள்நோக்கி பார்த்தோம்னா, இந்த ரெப்போ ரேட்டை கட் பண்ணி யாருக்கு பெனிஃபிட், மக்களுக்கா வேறு யாருக்கான்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க பேங்க்குக்கு மட்டும்தான். அது பேங்க் மற்றும் NBFC. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் நேரடியாக உடனடியாக பயன் தரப்போகுது. இது எப்படின்னு கேட்டால், இந்த பேங்க் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆர்பிஐயில் போய் கடன் வாங்குவாங்க, குறைந்த வட்டி கடன் வாங்குவாங்க. அந்த குறைந்த வட்டி கடன் வாங்கினதை வச்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அதிக வட்டிக்கு பொதுமக்களுக்கு மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து லாபம் சம்பாதிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ரைம் பிஸ்னஸ்ஸு. இப்போ அந்த பேங்க் வந்து ஆர்பிஐயில் கடன் வாங்குறதுக்கான வட்டி விகிதம் தான் நேரடியாக குறைக்கப்பட்டிருக்கு. அப்படி குறைக்கப்பட்டதுனால இது பேங்க்குக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அதுக்கு சாதகமாக இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இதை வந்து 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் சாதகமாக இருக்க போகுது. ஆனால் இதை வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற போகிறது, பிஸ்னஸில் முன்னேற போகிறது பேங்க் நிச்சயமாக கிடையாது. ஸோ பேங்க் எப்பவுமே லெத்தார்ஜிக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு NBFCயும் இதை பயன்படுத்தி மேலே பெருசாக பிஸ்னஸை பெருக்கிடுவாங்கங்கிறது தான் நமக்கு அடிப்படை புரிதலாக எனக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்தி பேங்க் ஸ்டாக் பக்கம் நம்ம போகணுமா, இல்லை NBFC ஸ்டாக் பக்கம் நம்ம போகணுமான்னு கேட்டால் நிச்சயமாக பேங்க் ஸ்டாக் பக்கம் போகக்கூடாது. பர்டிகுலர்லி நேஷனலைஸ்டு பேங்க் ஸ்டாக் பக்கம் போகக்கூடாது. அப்போ எதன் பின்னால் போகலான்னு பார்த்தா எல்லா NBFC ஸ்டாக்குமே வந்து குபுக்குன்னு உடனே மேலே போகும். மேலே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் கீழே வந்து மறுபடியும் மேலே 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 தான் போகுங்கிற மாதிரி தெரியுது. அப்போ திஸ் இஸ் தி ரைட் டைம் டு கன்சிடர் ஆல் கைண்ட் ஆஃப் NBFC ஸ்டாக்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி புரியும் போது மார்க்கெட்டில் வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்குன்னு நிஃப்டி 50 ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் போகிறதா, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் போகிறதா, இல்லை மெட்டல் ஸ்டாக் பக்கம் போகிறதா அப்படின்னு போட்டு மண்டை குழப்பிக்காமல் அப்படியே கண்ணை மூடிட்டு பார்க்குற மாதிரி அந்த NBFC ஸ்டாக் பக்கம் பார்த்துட்டு அந்த NBFCயில் எதெல்லாம் மார்க்கெட் லீடராக இருக்கோ அந்த ஸ்டாக் பக்கம் போனோம்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த RBI ரேட் கட் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாமளும் காசு பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்லாம் NBFC இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தருணம், பயன்படுத்திக்கங்க.